வணக்கம். புதுவை மாநிலத்தை கல்வி கேந்திரமாக மாற்ற முயற்சி செய்து வருகிறோம் என்று பல்கலைக்கழக விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்மொழி மற்றும் இலக்கிய புலத்திற்கு 4 கோடி மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் தரீன் தலைமை தாங்கினார். இயக்குநர் ராமதாஸ் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து விழா மலரை வெளியிட்டு பேசுகையில், புதுவை பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே சிறந்த பல்கலைக்கழகமாக வளர்ச்சி பெற்று வருகிறது. இதில் தமிழ் துறைக்கென தனியாக கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் புதுவை மாநிலத்தை சிறந்த கல்வி கேந்திரமாக மாற்ற முயற்சி எடுத்து வருகிறோம் என்றும், மேலும் புதுவை பல்கலைக்கழகத்திற்காக மத்திய மனிதவள அமைச்சர் கபில் சிபிலிடம் பேசி 100 கோடி பெற்று தரப்படும். இங்கு கட்டப்பட்டுள்ள தெற்கு ஆசிய படிப்பு மையத்தை வருகிற ஆகஸ்ட் மாதம் பிரதமர் மன்மோகன் சிங் திறந்து வைக்க ஏற்பாடு செய்து வருகிறோம் என்று பேசினார். விழாவில் பல்கலைக்கழக பதிவாளர் லோகநாதன், நிதித்துறை அதிகாரி ராகவன், தேர்வுத்துறை அதிகாரி சம்பத், பேராசிரியர் சம்பந்தன், மக்கள் தொடர்பு அதிகாரி வல்லத்தான் மற்றும் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒரே நாளில் தங்கம் விலை பவுனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 16,000 எட்டியது. இது மேலும் உயரலாம் என்று மக்கள் அச்சப்படுகின்றனர். பொதுமக்கள் மத்தியில் குறிப்பாக பெண்களிடம் பெரும் மோகத்தை ஏற்படுத்தியுள்ள தங்கத்தின் விலை அடிக்கடி உயர்வதும் சரிவதுமாக இருந்து வருகிறது. கடந்த 3ஆம் தேதி 1 கிராம் தங்கம் 1941 ரூபாய்க்கு விற்பனையானது. இது படிப்படியாக அதிகரித்து இன்று ஒரே நாளில் பவுனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 2,000 ரூபாய்க்கும் 1 பவுன் 16,000 ரூபாய்க்கும் வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. புத்தாண்டு பிறந்த மறுநாளே தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதாலும் இது திருமண மாதம் என்பதாலும் தங்கத்தின் விலை மேலும் உயரலாம் என்று மக்கள் அச்சப்படுகின்றனர். வேட்பாளர் அந்தஸ்துள்ள உழவர்கரை திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் ஐஜி வீரராகு திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்காக பூத் ஏஜென்டாக பணியாற்றியது அனைத்து கட்சியினரையும் வியக்க வைத்தது. புதுவை முத்துப்பிள்ளை பாளையத்தைச் சேர்ந்தவர் உழவர்கரை திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் திரு ஐஜி வீரராகு உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்த அவருக்கு திமுக தலைமை வாய்ப்பு வழங்கவில்லை. உழவர்கரை தொகுதி மக்களின் செல்வாக்கை பெற்றிருக்கும் திரு ஐஜி வீரராகு தமக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லையே என்று கோபம் கொள்ளாமல் திமுக தலைமைக்கு கட்டுப்பட்டு திமுகவுக்கு உண்மையான விசுவாசி என நிரூபித்துள்ளார் ஐஜி வீரராகு. அதாவது உழவர்கரை திமுக வேட்பாளர் திரு ஜான்குமாருக்காக கடந்த 15 நாட்களாக தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்ட அவர் தேர்தல் நாளான 13ஆம் தேதி முத்துப்பிள்ளைப்பாளையம் வாக்குச்சாவடியில் பூத் ஏஜென்டாகவும் பணியாற்றினார். வேட்பாளர் அந்தஸ்துள்ள உழவர்கரை தொகுதி திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் ஐஜி வீரராகு திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றதும் சுயேட்சையாக கூட போட்டியிட்டு இருக்கலாம். அந்த அளவிற்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது. ஆனால் திமுக விசுவாசியாக திரு ஜான்குமாருக்காக பூத் ஏஜென்டாக அமர்ந்து பணி செய்தது அனைத்து கட்சியினரையும் வியக்க வைத்தது. மேலும் அவரது கட்சி விசுவாச நடவடிக்கை அனைத்து தரப்பினரையும் பாராட்ட வைத்தது. பூத் ஏஜென்டாக அமர்ந்து பணியாற்றிய உழவர்கரை தொகுதி திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் ஐஜி வீரராகுவை பார்த்து நெகிழ்ச்சியடைந்த திமுக வேட்பாளர் திரு ஜான்குமார் அவரை மனதார பாராட்டினார். மேலும் ஐஜி வீரராகுவுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளது என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் பொறுத்தார் பூமியை ஆழ்வார் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஐஜி வீரராகு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவார் என்றும் அவர் தெரிவித்தார். புதுவை வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சித்திரை பிறப்பை முன்னிட்டு பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுவை மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சித்திரை பிறப்பை முன்னிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு மகா திருமஞ்சனம் அலங்காரம் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாண வைபோகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் வெகு சிறப்பாய் நடைபெற்றது. உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபோகத்தை கண்டு அருள் பெற்றனர். உற்சவத்திற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இதேபோல முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் தேவஸ்தானத்தில் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு ராகவேந்திரருக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினரும் விழா குழுவினரும் விமர்சையாக செய்திருந்தனர். புதுவை மாநிலத்தில் வாக்காளர்களுக்கு கொடுக்க இருந்த 25 லட்சம் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என்று எஸ்எஸ்பி ஆண்டோ அல்போன்ஸ் கூறியுள்ளார்.
இது தொடர்பாக எஸ்எஸ்பி ஆண்டோ அல்போன்ஸ் கூறுகையில், தேர்தல் விதிமீறல் தொடர்பாக 87 வழக்குகள் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழும் 18 வழக்குகள் சிறப்பு உள்ளூர் சட்டத்தின் கீழும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து கடந்த 13ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனையில் 6,71,155 ரூபாயும் 18 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகளும் 603 சேலைகளும் 33 சால்வைகளும் 4,868 மது பாட்டில்களும் 417 லிட்டர் சாராயமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 25 லட்சம் ரூபாயாகும் என்று அவர் கூறினார். புதுவையில் இன்று முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. இதனால் விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் கடலுக்கு செல்லாமல் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புதுவையில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்கான மீன்பிடி தடைக்காலம் இன்று முதல் 45 நாட்களுக்கு அமலுக்கு வந்தது. புதுவை அரசின் இந்த தடை உத்தரவினால் தேங்காய் திட்டு துறைமுகத்திலும் மற்றும் பல இடங்களிலும் விசைப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் கடலுக்கு செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தடை காலத்தில் மீனவர்கள் படகை பழுது பார்த்தல், வலைகளை சீரமைத்தல் போன்ற பணிகளில் ஈடுபட உள்ளனர். இதனால் மீன்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் அவற்றின் விலையும் உயரும். இந்த தடை காலத்தை முன்னிட்டு நிவாரணமாக மீனவர்களுக்கு 2,750 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு தேர்தல் பணி காரணமாக நிவாரணம் முன்கூட்டியே வழங்கவில்லை. அதனை உடனே வழங்குமாறு மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். புதுவை மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சித்திரை திருநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜையும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. புதுவை அருள்மிகு மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் சித்திரை பிறப்பை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து சுவாமியின் வீதி உலா நடைபெற்றது. வீதி உலா ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு மாட வீதி மற்றும் முக்கிய வீதி வழியாக சென்று நிறைவாக ஆலயத்தில் முடிவடைந்தது. சித்திரை திருநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆடம்பர அலங்காரத்தில் மக்களுக்கு அருள் பாலித்தார். இதேபோல குயவர்பாளையம் ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தானத்தில் சித்திரை பிறப்பை முன்னிட்டு சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. உற்சவத்தை முன்னிட்டு சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 108 தட்டு வரிசைகளுடன் ஊர்வலம் நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமிக்கு மாங்கல்ய தாரணமும் பின்னர் அன்னதானமும் நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். புதுவை சோலை நகரில் உள்ள மந்தைவெளி மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி ஓங்காரானந்தா ஆசியுடன் 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. சித்திரை பிறப்பினை முன்னிட்டு முத்தியால்பேட்டை சோலை நகரில் எழுந்தருளியிருக்கும் மந்தைவெளி மாரியம்மன் ஆலயத்தில் இவ்வுலகில் உள்ள மக்களை சுனாமி, பூகம்பம், மழை வெள்ளம் போன்ற இயற்கை அழிவிலிருந்து காத்து ரட்சித்து உலக மக்கள் யாவரும் மகிழ்ச்சியோடு வாழ அருள் வழங்க வேண்டும் என்று ஓங்கார ஆசிரம தலைவர் ஓங்காரானந்தா ஆசியுடன் 108 குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கலச ஸ்தாபனம், தியானம், கலச ஊர்வலம், விநாயகர் பூஜை நடைபெற்றது. இதனை அடுத்து 108 குத்துவிளக்கு பூஜையும் மங்கள ஆரத்தியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை பஞ்சாயத்து நிர்வாகம், கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை மணவெளி திருவேணி நகர் திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கொம்யூன் மணவெளியில் உள்ள திருவேணி நகர் அருள்மிகு திரிபுர சுந்தரி வலமுறை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வரும் 17ஆம் தேதி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் நேற்று சாந்தி ஹோமம், மூர்த்தி ஹோமம், யாகசாலா சம்ஸ்காரம், வருக பூஜை, தம்பதி பூஜை, சுவாசினி பூஜை, கன்னிகா பூஜை போன்ற பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், திருப்பணி குழுவினர், திருவேணி நகரவாசிகள் செய்திருந்தனர். பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.